நந்தினி என்ன பிஸியா இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல சார். ரஞ்சிதாவுக்கு கொஞ்சம் நோட் புக் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தா, அதுக்கு தான் தனியா பணம் எடுத்து வைக்கிறேன். அது போக இந்த அம்மாச்சிக்கு கை கால் வலிச்சதுன்னா ஆயுர்வேதம் தைலம்லாம் வாங்கி தரணும். அதுக்காக தான் பணம் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஏதாவது வேணுமா தான் சார்? ஒன்னும் இல்ல நந்தினி, லைட்டா கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. சூடா ஒரு காஃபி கொண்டு வரியா ப்ளீஸ்? ப்ளீஸா? சார் எதுக்கு இதுக்கு போய் ப்ளீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இருங்க, 2 நிமிஷத்துல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே. ஸ்லோ. அத்தா சார் ஞாபகம் வச்சுக்க சொன்னாரே, அதே சென்ட் வாசனை வருது. நம்ம வீட்டுக்குள்ள இருந்து எப்படி வரும்? கொஞ்சம் இங்க வாங்க. என்னாச்சு? வாங்க இங்க வாங்க. எங்க என்ன? அது வெளிய இருந்து ஒரு மாதிரி வாசனை வருது. வாங்க சொல்றேன். என்ன நந்தினி? இந்த வாசனை தெரியுதா உங்களுக்கு? வாசனையா? ஐயே எந்தல? இங்க வாசனை. ஏய் நந்தினி, அதே பெர்ஃப்யூம் நான் உன்கிட்ட ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் தானே இது. இது எப்படி இங்க? இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வருது? நம்ம வீட்டுக்குள்ள இருந்து எப்படி வருது? நம்ம யாரும் சென்டே போடுறது இல்லல்ல. கீழே யாராச்சும் வந்திருக்காங்களா என்ன வெளியே இருந்து? நந்தினி, ஒருவேளை என் கபோர்ட்ல இருந்து உன் தங்கச்சிங்க யாராச்சும் எடுத்து போட்டிருப்பாங்களோ? ஆஹா, சச்சா, அவங்க கபோர்டு மட்டும்தான் அவங்க தொடுவாங்க. வேற எதுவும் தொடக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். அப்படியா? அப்புறம் என்ன வெரி சஸ்பிஷியஸா இருக்கு. யார் அத போட்டு? இந்த பக்கம் இல்ல, இங்கதான் வருது. வாங்க. இங்கதான் அத்தா சார். வாங்க, இங்கதான் வாங்க சின்னியா. வா. ஏய், என்னடி பழக்கம் அது? சாப்பாடு கட்டி கொடுத்தா அதை எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு நோகுதா? என்ன அங்க போய் அம்மாச்சி பின்ன நின்று இருக்க? வா முன்னாடி. ஏண்டி, கஷ்டப்பட்டு உன் மாமா ஆபீஸ்க்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாருல, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்க்கா. சாப்பிட்டியா? சொல்லு, நான் என்ன ஐட்டம் கட்டி கொடுத்தேன் சொல்லு பாப்பா. சொல்லு. அங்க என்ன மாமா புனிதா, எனக்கு ஃபோன் பண்ணி நீ தகவல் சொன்னல்ல, உங்க அக்காவுக்கு தகவலே சொல்லலையா? என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா? என்னடி, எதுக்கு ஃபோன் பண்ண? அவ பண்ணல நந்தினி, நான் தான் பர்த்டேக்கு விஷ் பண்ணேன் அவளுக்கு. இது வேறயா? ஏன் என்ன பர்த்டேக்கு விஷ் பண்ண மாட்டாங்களா? எங்க வீட்ல அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது சார். ஆனா எங்க வீட்ல அந்த பழக்கம் இருக்கு. விஷ் பண்ணும்போது தான் புனிதா சொன்னா, அவங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு ஸ்வாப்பிங் ஃபுட் அப்படிங்கிற விஷயம் நடந்துச்சாம். அப்படின்னா உனக்கு தெரியாதா? அது ஆக்சுவலி ஒரு கேம் நந்தினி. இப்போ எல்லாரோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கண்ணை கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஷஃபிள் ஆயிட்டு அப்படியே போய் ஒரு லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்குவாங்க. யாருக்கு எந்த லஞ்ச் பாக்ஸ் கிடைக்குதோ அதை அவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான் இல்ல? ஆமாக்கா, அதான் மாமா சொன்னதுதான் நடந்துச்சு. இது என்ன அத்தான் சார் கொடுமையான விளையாட்டா இருக்கு? அந்த விளையாட்டோட சுவாரஸ்யமே அதானே நந்தினி. இப்போ யாராச்சும் ஒரு ஸ்பெஷலான ஃபுட் கொண்டு வந்திருப்பாங்க, யாராச்சும் ஒரு பழைய சோறு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் ஃபுட் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பழைய சோறு கிடைச்சிடும். அந்த பழைய சோறு கொண்டு வந்திருக்காங்க பாரு, அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் லஞ்ச் கிடைச்சிரும். எப்படி? அதான் இந்த விளையாட்டோட சுவாரஸ்யமே. ஆமாக்கா, பயங்கரமான கேம், ரொம்ப சூப்பரா இருக்கும்க்கா. அப்படியா? உனக்கு என்ன கிடைச்சது? யாரோ எடுத்துட்டு வந்த தயிர் சோறு தான்க்கா கிடைச்சது. அது கூட ஊறுகாயும் இருந்துச்சு, அதான் சாப்பிட்டேன். விளையாட்டா இது? ஆசையா சாப்பாடு கட்டிட்டு வந்து அதை சாப்பிட முடியாம போறது கொடுமை இல்லையா? மொத்தத்துல நான் சமைச்சதை நீ சாப்பிடல தானே? அக்கா, நீ கொடுத்து அனுப்பிச்சத வேற யாராவது கண்டிப்பா சாப்பிட்டுருப்பாங்கக்கா. ரொம்ப முக்கியம். போ. அம்மாச்சி, கை கால் வலி எப்படி இருக்கு? தைல எதுவும் தேய்ச்சி விட்டாளா? பரவாயில்லம்மா, தேய்ச்சி.
நானே தைலம் தேய்ச்சி விட்டேன். அம்மாச்சிக்கு எல்லாம் சரியா போயிடும். புனிதா, என்ன உன் மேல சென்ட் ஸ்மெல் வருது? எங்க இருந்து வாங்கின? அக்கா, என் டீம் லீடரு சவுதியில இருந்து வந்தவருக்கா. அவர்தான் இது நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லார் மேலேயும் அடிச்சு விட்டாருக்கா. ஏன்க்கா, நல்லா இல்லையா? வர வர உன் ஆபீஸ்ல என்னென்னமோ நடக்குது. அத்தா சார், நீங்க பேசிட்டே இருங்க. பாவம் அம்மாச்சும் அப்பாவும் இன்னும் காஃபியே சாப்பிடாம இருக்காங்க. நான் போய் காஃபி போட்டு கொடுக்குறேன். ஓகே ஓகே. காஃபி கூட அக்கா, சாப்பிட நானும் காஃபியே சாப்பிடல. சரி வா, வேணா அக்காக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன் வா. சண்டை விட்டே இருக்கு. என் உசுர வாழ்ந்துருக்குனே வந்து சேர்ந்துருக்கு. புனிதா, உங்க ஆபீஸ்ல அந்த கேமை பத்தி ஏதோ சொன்னீங்க. இங்க வா, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். ஆபீஸ்ல உன் ஃப்ரெண்டு உன் லஞ்ச் சாப்பிட்டால, உனக்கு யாரோட லஞ்ச் வந்துச்சு? நீ அதை சரியா சாப்பிட்டியா இல்லையா? என்ன ஒண்ணுமே புரியல. புனிதா, புனிதா, என்ன இது? எதுக்கு இப்ப என் கண்ணை பார்க்காம தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்க? ஹலோ, வாட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகாம எங்க போயிருந்த? மாமா, இங்க பாரு, ஏதாச்சும் போய் சொல்லி என்கிட்ட சமாளிக்கணும்னு நினைக்காத. நீ ஆபீஸ்க்கு போலன்னு எனக்கு நல்லா தெரியும். மாமா, அது வந்து எங்க போன? சரி, ஒன்னும் அவசியம் இல்ல. நீ எங்க போன, யார் கூட போன, என்ன பேசுனலாம் என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நான் உன்னை கம்பல் பண்ணவும் மாட்டேன். ஆனா இது ரிலேட்டடான ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கு. புனிதா, இங்க பாரு, சிட்டி வேற, கிராமம் வேற, ஓகேவா? கிராமத்துல எல்லாருமே உனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அதனால அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே உனக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. புரியுதா? இங்க பாரு, நீ வெளியில சுத்தலாம், யார் கூட வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம். அதெல்லாம் வேண்டான்னு சொன்னா உன்னோட வயசு அதை மீறதான் செய்யும். ஆனா நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ புனிதா. சிட்டி இஸ் நாட் லைக் யுவர் வில்லேஜ். சிட்டி வேற, கிராமம் வேற. இப்போ இந்த கிராமத்துல இருக்கிறவங்க மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் 2 வார்த்தை அன்பா பேசினா, பழகுனா, முழுசா அவங்கள நல்லவங்கன்னு நம்பாத. அது ரொம்ப முக்கியம். புரியுதா? ஏன்னா சிட்டில நிறைய பொய் சொல்றவங்க இருப்பாங்க, ஏமாத்துறவங்க இருப்பாங்க, துரோகிங்க, திருட்டு பசங்க, நிறைய கேட்டகரியில ஆளுங்க இருக்காங்க.